ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 350 ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2024 மேனுஃபேக்சரிங் 25 மாடலு. ஸோ பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக மீட்டியார் யாராருக்கெல்லாம் சூஸ் ஆகும், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட லுக்ஸை பற்றி பேசிடுவோம். இப்போ நம்ம வச்சிருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு, மீட்டியார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் தான் டூயல் டோன் கலர், அந்த க்ரோம் ஃபினிஷிங்ஸு, முன்னாடி கூடிய அந்த வின் ஷீல்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் க்ரோம் அப்படிங்கிற விஷயம் இந்த வண்டியில் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 2,78,000 ரேஞ்சஸ் வந்து வருது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. இதிலே பேஸ் வேரியண்ட்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 2,66,000 இருந்து ஒரு 2,80,000 85,000 வரைக்குமே வேரியன்ட்ஸ் வந்து போகுது, பேஸ்ட் அப்பான் கலர்ஸ் அண்டு அதில் நீங்கள் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இந்த வண்டியோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த ரேட்டு தான் வருது. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மீட்டியார் 350 இருக்க எல்லா என்ஜின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலர் என்ஜின்ஸ். மீட்டியார்னு சொல்ல முடியாது, ராயல் என்ஃபீல்டோட இந்த 350 சீரியஸ் என்ஜின்ஸ் எல்லாமே கிளாசிக் 350, ஹண்டர் 350, இந்த மீட்டியார் 350 இது எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒரே டைப் ஆஃப் என்ஜின் தான். இந்த என்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 350cc என்ஜின், பவர் 19.6 bhp பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 27 Nm ஆஃப் டார்க் அட் 4000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு டார்க்கியான மிஷின்னு சொல்ல முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பவர் அவுட்புட் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஹையர் ரேஞ்ச் ஆஃப் பவர்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வண்டியில் வந்துடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வெறும் ஏர் கூலிங் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கூலிங் செட்டப்புமே வந்து கிடையாது. ஸோ பேசிக்காக வேறு என்ஜினில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே ஒரு பேஸான ஒரு என்ஜின் அண்ட் ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் சொல்லலாம். ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு அந்த ஒரு தம்ப்னஸ் அப்படிங்கிறது என்ஜின் இல்லை, கொஞ்சம் ஸ்மூத் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இது OBT2ஓட B வெர்ஷன் பைக்கு. ஸோ இதில் என்ன அந்த என்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, ஏ வெர்ஷன்லேயே தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த B டைப் என்ஜின் வந்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் ஏப்ரல் மேக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த வண்டியோடைய அடுத்த சீரியஸ் ஆஃப் என்ஜின் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ இது OBD2 கம்ப்ளைண்ட் என்ஜின் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வெர்ஷன் 2 இது. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் பழைய அந்த ராயல் என்ஃபீல்டோட தம்ப் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை, நல்லா ஸ்மூத்தாக நல்லா காம் டவுனாக இருக்க மாதிரியான ஒரு என்ஜினாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 36 இருந்து ஒரு 40 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு 36 அண்ட் 33லேருந்து ஒரு 36 கிடைக்கிறதே வந்து நல்ல விஷயமாக தான் தோணுது. 35 அப்படிங்கிறது நீங்கள் ஆவரேஜ் மைலேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ லுக்ஸ் அவுட் ஆஃப் என்ஜின்னு பார்க்குறப்போ ஃபுல்லாகவே இதில் க்ரோம் கிடையாது, என்ஜின்ஸ் வைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேட் பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய கிளாசிக்கில் இருக்கக்கூடிய அந்த க்ரோம் என்ஜின்ஸை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் 350cc என்ஜின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி டயர்ஸ் பிரேக்ஸ்லாம் பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் 90/100 செக்ஷன், 100/90 செக்ஷனுக்கு 19 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட வீல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த அலாய்ஸ் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைமண்ட் அந்த பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதை ஒரு சில்வர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் வந்து கிடைக்கும். இந்த வண்டியில் டூயல் சேனல் ABSமே வருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ABS வரும். ஃப்ரண்ட்டோட டிஸ்க் சைஸ் பார்க்குறப்ப 300 mm, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 280 mm வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ரியரோட பிரேக்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இந்த சீரியஸ். அதே மாதிரி ஹண்டரில் கிளாசிக்கில் இப்போ வர கிளாசிக்லாம் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ்லேயே காமனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரோட பிரேக்ஸுங்கிறது கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னுமே நல்லா பிரேக்கிங் பஞ்ச் அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதுக்கேற்ற மாதிரி ரோட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ABSோட ஒர்க்குமே நல்லா இருக்குது. பட் ரியரை விட எனக்கு ஃப்ரண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பிரேக்கிங்கிறதுமே கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான், யூஸ்ஃபுல்லான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாடலில் மேபி இதுக்கு USD ஃபோர்க்ஸ் வந்து வரலாம். பட் இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து வெறும் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுக்கு இல்லாமல் வெறும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பைப்ரேக் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இது CA டயர்ஸ் தான் வருது, ஓரளவுக்கு நார்மலான டயர்ஸ் தான், ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. மட்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் வரும். இது வந்து பிளாஸ்டிக்ஸு, பட் கிளாசிக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் மெட்டல் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹசார்ட் லைட் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரெண்டுமே ஆன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே பல்ப்ஸ் தான், இண்டிகேட்டர் 4மே பல்ப்பு. ஃப்ரண்ட்டோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LEDக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரியரோட டைல் செக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா LEDக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் ரியரோட LEDஸோட பவர் அப்படின்னு பார்க்குறப்ப ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விண்ட்ஷீல்ட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த வண்டியில் வேணாலும் நீங்கள் மாட்டலாம், பட் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரும். அண்ட் இதுக்குமே காசு இருக்குது, ஓகேவா? அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கிறத க்ரோம் ஃபினிஷிங்
கொடுத்துருக்காங்க. மீட்டிஆர் 350. இது ஒரு டூயல் டோன் கலருங்க, ப்ளூ அண்ட் பிளாக் வேரியன்ட். இது அப்படியே ரியர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர்ஸோட செக்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ 140 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சஸ் வீல் சைஸு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ப்ராடான டயர்ஸ், ஏன்னா இது ஒரு க்ரூசர் செக்மெண்ட்டுங்கனால நல்லா ப்ராடராகவே இருக்கும். அண்ட் எக்ஸாஸ்டோட தம்புமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூசர் பைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். என்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வந்த மாதிரி இருக்காது. எக்ஸாஸ்ட் மட்டும் தனியாக சவுண்டு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருப்பாங்க. போட்டப்பையும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன்ஸ் சாதாரண காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ரோட்ஸில் ஒரு பிளைனான ரோடுனா நல்லாயிருக்கு. அதே ஒரு பம்ப் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போடுது, அந்த மாதிரியான சஸ்பென்ஷன் தான் இருக்குது. பட் 2 பேர் 3 பேர் போகும்போது இது ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சிங்கிள் பிஸ்டன் பைப்ரேக் காலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ரிங் இருக்குது. ஏபிஎஸ்மே அப்ளை ஆகும். டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெட்டல் பீஸ் இதில் வந்து வரும். ஸோ அப்படியே ரியரில் வந்து பார்க்குறப்போ ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டேஞ்சர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டெஸ்டட் பைக் தான் நண்பா. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நல்லாவே ஜாலியாக ஓட்டியிருக்கோம், நல்லா ஓட்டியும் பார்த்துருக்கோம், நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் சம்திங் நம்ம ஓடி இருக்க வண்டி. நெக்ஸ்ட் இதோடைய சீட்ஸோட கம்ஃபர்ட்னு பார்க்குறப்போ ஒரு பக்கெட் டைப் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் தான். 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. கொஞ்சம் டேங்க்குமே நல்லா இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஃபுட் பெக்ஸை முன்னாடி ஃபார்வேர்டாக தள்ளியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு சோஃபாவில் நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இந்த வண்டி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், வெறும் 155 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஏறுற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா லைட்டாக தட்டுங்க. ஸோ இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க ஆக்சரிஸ்ன்னு பார்க்குறப்போ அந்த முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விண்ட்ஷீல்டு, பம்பரு, இந்த பம்பர் டிசைன்ஸு, சீட்டோட கவரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த லேடிஸ் கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சரிஸாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு லேடிஸ் கார்டு வந்து வண்டியிலே வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. மற்றபடி இது எல்லாமே ஆக்சரிஸில் வரும். இதை உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க ராயல் என்ஃபீல்டில். எல்லாத்துக்கும் கஸ்டமைசேஷன், உங்கள் பேரை போட்டு கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேங்க் நல்லா பெருசாக இருக்குது. அப் டு E20 அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரிங் வந்து இங்கே பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கன்சோல் வந்து பார்த்துருவோம். ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் டைப் தான். ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு அனலாகில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸை இந்த சுவிட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு, ஃபியூவலு, அண்ட் தென் ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 1240 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ட்ரிப் ஏ, தென் ட்ரிப் பி, அவ்வளோதாங்க. ட்ரிப் ஃபியூவல் இருக்குது. நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே கியர் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் ஓடுது, ஃபியூவலுக்கான அந்த காட்ச் மீட்டருமே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் அந்த மீட்டர் வந்து வந்துடுது. அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்துறப்ப ரைட் சைடு போயிடுவோம். லெஃப்ட் சைடு சுவிச்சஸ் பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்கள் பேஸ் வேரியண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியாது, இந்த வேரியண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அண்ட் கான்டினென்டல் ஜிடி, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கக்கூடிய மீட்டிஆர் 650 அதுலாம் இந்த மாதிரியான சுவிட்ச் டைப் தான். அதாவது இந்த ஃபினிஷிங் சொல்கிறேன், இது கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா கிளாஸியாக பண்ணியிருப்பாங்க. மற்றத்தில் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இண்டிகேட்டர் கணக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது எல்லாமே. ஹாரன் டீசெண்டாக இருக்குது. பேஸ் சுவிட்சு. ஸோ எப்படி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கேனா பேஸ் அழகாக பண்ணலாம், இங்கே எப்படி பண்ணுறது தெரியல. ஸோ இந்த 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 ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரோம் ஃபினிஷிங்காக உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிள், மற்ற வேரியண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து லிவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சுவிச்சஸோட குவாலிட்டியெல்லாம் பார்த்துருவோம். சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் ஷேப் சுவிச்சஸ் தான். ஹை பீம், லோ பீம். சரி, இது ஆஃப் சுவிட்சு, ஆன் சுவிட்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மட்டும் தனியாக ஒரு சவுண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்ஜினில் ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான தம்பு இருக்குது. எக்ஸாஸ்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கேட்குது, வர்றன்னு. அது நல்லா இருக்குது அந்த சவுண்டு. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. உங்களுக்கு தனியாக ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் இருக்கிறனால நீங்கள் அதில் ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். பட் மீட்டர் வைஸ் உங்களுக்கு இன்பில்டாக வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க. ஸோ இந்த வண்டியில் இன்னுமே எல்லா விஷயங்களும் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 25ல இது வரைக்கும் வரல. இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ நீங்கள் கிளாசிக் சைடில் நிறைய வண்டிகள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஓட்டினா ஒரு நார்மல் பைக் கிளாசிக் இருக்குது. இதே உனக்கு வெயிட் கம்மியாக வேணும்னா ஹண்டர் இருக்குது. நான் க்ரூசர் போயிருக்கேன் ப்ரோ அப்படின்னா க்ரூசரில், எனக்கு க்ரூசர்லேயே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும்னா அதுக்கு ஒரு வேரியண்ட்டு, கொஞ்சம்
நல்லா ஒரு ஃபேன்சியாக இருக்க மாதிரி ஒரு வண்டி வேணும்னா அதுக்கு ஒரு டைப்புன்னு சொல்லிட்டு எல்லா வண்டியிலுமே கஸ்டமைசேஷன் இருக்குது. எல்லா வண்டியிலுமே உங்களுக்கு பெயிண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான். அது இப்போ இந்த மாடல் கிளாசிக்லாம் வேரியன்ஸாக கொடுத்து தள்ளியிருக்காங்க. ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்காகவே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் ராயல் என்ஃபீல்ட் சைடில் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி அதை மட்டும் சரி பண்ணிட்டா நல்ல ஒரு பிராண்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதோடைய ப்ரைஸ் மைலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அது இதோட டெஸ்ட் ரைட் இது தொடர்ந்து வரும். அதையும் மறக்காமல் வந்து பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உண்மையாலுமே ஒரு 2.25 லட்ச ரூபா கிட்டத்தட்ட எபோவ் தான், 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 19 BHP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. அப்ராக்சிமேட்லி இதோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் எக்ஸ்பல்ஸ் அண்ட் R15 ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வண்டியில் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே தான் இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் வைஸ் ஒரு பெரிய லெவல் இல்லை. பட் இது எங்கே ஃபேமஸ் அப்படின்னா அந்த டார்க்கு ஒரு 10 Nm 8லேருந்து 10 Nm வந்து ஜாஸ்தி பவரை விட அந்த விஷயத்தில் இது ஒரு டாமினண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓவராலாக இந்த வண்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ இந்த வீடியோ இதை நம்ம என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் சூப்பரான பைக்கோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.